அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்சேத் பேசுகிறேன். இன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள். அந்த மாபெரும் தலைவரை நானும் இன்று நினைவு கூறுகிறேன். சான்றாண்மை மிக்க என்னுடைய மூத்த நண்பர் திரு தியாகராஜன் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு ஒரு கற்பனையான சினிமா உரையாடலை எனக்கு அனுப்பியிருந்தார்கள். அந்த உரையாடல் என்னை மிகவும் கவர்ந்தது. அதை ரசித்தேன். உரையாடல் என்று வந்தவுடன் எனக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களின் திரைப்பட வசனங்கள், உரையாடல்கள் எல்லாமே நினைவிற்கு வந்தன. அவருடைய திரைப்பட வசனம் என்பது பேசும் பட வரலாற்றில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை போலவே அவருடைய உரையாடல்களுக்கு உயிர் கொடுத்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் என் நினைவிற்கு வந்தார். இவர்கள் இருவரும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களைப் போல தென்னிந்திய திரைப்பட வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி praised கலைஞர் கருணாநிதி as a towering figure in Indian politics, literature and society. On the event of his 100th birthday anniversary, the Prime Minister praised the elder statesman Kalaignar Karunanidhi. Kalaignar has written dialogues for the landmark films Parasakti, Manohara. These 2 films can't be forgotten in the South Indian film history. Similarly, Sivaji Ganesan, he was the best actor, greatest actor in the South Indian film industry during his lifetime. He was selected as the best actor at Afro-Asian Film Festival in Cairo, Italy. He was also given Chevalier Award. In fact, he was the first South Indian film actor to get that award, Chevalier, from the French government. Sivaji Ganesan was honored India's highest award, Dada Sahib Phalke, in 1997. I think so. And above all such honors, the actor was honored by the Los Angeles Times, a newspaper published from the United States of America. It called Sivaji as Marlon Brando of Indian cinema. These 2 personalities cannot be forgotten. கலைஞர் கருணாநிதி and நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். I happened to meet these couple of icons at Bombay airport years back and spent at least 10 minutes with these great personalities. I cannot forget that incident throughout my life.
வசனம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு காலகட்டத்தில் சமுதாயத்தை புரட்டி போடுகின்ற அளவிற்கு கலைஞருடைய வசனங்கள் இருந்தன. ஒரு விழாவில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் குறிப்பிடுவார், நான் மீண்டும் நடிக்க வர வேண்டும். ஏன் தெரியுமா? என் உயிர் நண்பன் கலைஞர் வசனம் எழுத வேண்டும், அதை பேசி நான் நடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். அதை போலவே நிருபருடைய கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த கலைஞர் அவர்கள் வசனங்களை உச்சரிப்பதற்கு இன்னொரு நடிகர் பிறந்து வரத்தான் வேண்டும், பிறக்கத்தான் வேண்டும் என்று குறிப்பிட்டார். இன்னொரு கட்டத்தில் சொல்றார், சிவாஜிக்கு சிலை வடிக்க முடியாவிட்டால், வைக்க இயலாவிட்டால் நானே சிலையாகி போய்விடுவேன் என்று. அந்த அளவிற்கு இந்த இரண்டு கலைஞர்களும் அவ்வளவு நெருக்கமுடையவர்களாக சினிமாவில் இருந்தார்கள். ஒரு இங்கிலீஷ் கிரிட்டிக் குறிப்பிடுறான், a poet can flash upon his entire ideology sometimes in a single epithet. epithetங்கிறது வந்து வார்த்தை, ஒரு வேர்டு. can flash upon his entire ideology in a single word என்று ஒரு ஆங்கில அறிஞன் குறிப்பிடுவார். அது கலைஞர் அவர்களுக்கு பொருந்தி வரும். ஒரு வசனம் மனோகரா என்ற திரைப்படத்திலே வருகிறது. அதில் கலைஞருடைய வசனத்தை சிவாஜி பேசுகிறார். புருஷோத்தமர் போரிலே புலி வாழெடுத்தால் வையம் கலங்கும், அவரா இப்படி பயப்படுகிறார் பாவம். வேலின் கூர்மையை சோதித்த விரல்கள் ஒரு வஞ்சகியின் விரல்களை அல்லவா ரசித்துக் கொண்டிருக்கின்றன. அதை போலவே தொடர்ந்து பேசுவார். பாசறையை பார்வையிட்ட கண்கள் இந்த பாம்பாட்டத்தின் பாவத்தில் அல்லவா லயித்து கிடக்கிறது. கோட்டை கொத்தளங்களை நினைத்துக் கொண்டிருந்த நெஞ்சம் இந்த குட்டிச்சுவரின் நிழலில் அல்லவா குளிர்ச்சி காண்கிறது. இந்த வஞ்சக புத்தியோடு துரோக பேச்சை தூண்டிவிட்ட அந்த துர்ச்சையின் உடலை துண்டாடுவேன், துணிவிருந்தால் எடுத்துக்கொள்ளும் உமது வாளை, தடுத்துக்கொள்ளும் உமது சாவை என்று தொடர்ந்து தர்பாரில் தன்னுடைய தகப்பனார் மன்னராக வீற்றிருப்பவர் முன்னிலையில் வசன மழையை அவர் பொழிவார். இந்த சித்து வேலைக்காரியின் அதை இப்ப நான் சொன்னேன், ஒரு சின்ன வார்த்தையில கூட ஒரு எழுத்தாளன், ஒரு சிந்தனையாளன் மிகப்பெரிய இம்பாக்டை வைக்க முடியும் என்பதற்கு இது உதாரணம். ஒரு சித்து வேலைக்காரி என்பதே வஞ்சகி, கெட்டவள், மதிகேடி என்னெல்லாம் எத்தனை வார்த்தைகளை சொன்னாலும் இந்த சித்து வேலைக்காரி என்பதில் இருக்கின்ற அந்த இம்பாக்ட் வேறு எதிரும் இருக்காது. அதை சொன்னார், இந்த சித்து வேலைக்காரியின் ரத்தத்தை கொண்டு உமக்கு நான் அபிஷேகம் செய்கின்றேன். அதை போல மோகன சிரிப்பு என்று சொல்கிறேன், புகழ் போதையில் தடுமாறுவேனே, அவளுடைய பல்லை எடுத்து உமக்கு அர்ச்சனை செய்கிறேன். இந்த நாசகாரியின் நரம்புகளால் உமக்கு மாலை சூட்டுகிறேன் என்றெல்லாம் சரம் சரமாக மனோகராவில் வசனங்களை வடித்து காட்டுவார் கலைஞர் என்கிற வசனகர்த்தா. அதற்கு உயிர் கொடுப்பார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இந்த இருவரையும் என்னுடைய நண்பரின் வசனம் இவர்களை
நினைக்க தூண்டியது, இவர்களை பற்றி பேசுவது என்று எண்ண தூண்டியது. ஒரு காலத்தில் பராசக்தி திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் பெருமாள் முதலியாரும் மாடர்ன் தியேட்டர்ஸ் டி.ஆர். சுந்தரம் அவர்களும் கலைஞருடைய வசனங்களுக்காக காத்து கிடந்த காலம் உண்டு. நான் இளைஞனாக இருந்த பொழுது, சிறுவனாக இருந்தபோது இந்த வசனங்களை எல்லாம் அப்போதெல்லாம் பாட்டு புத்தகங்களாக வரும், வசன புத்தகங்கள் வரும், அதை படித்தேன். அதனால் முழுமையான வசனங்களை இன்று நான் பேசாவிட்டாலும் என் நினைவில் நின்ற சில வசனங்களை, அவருடைய மாஸ்டர் பீஸ், அதை போன்ற நடிகர் திலகத்தினுடைய உச்சரிப்பின் மேன்மை, இதை நினைவு கூறத்தக்க வகையில் பேசியிருக்கிறேன். ஒரு முறை ஏற்காடு செல்லுகிற பொழுது சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆர்ச் பக்கம் நாங்கள் நெருங்கி போனபோது, இதுதான் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஸ்டுடியோ என்று டிரைவர் கூறியிருந்தார் என்னிடம். அங்கே ஒரு 5 நிமிடம் நின்று, இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் ஸ்டுடியோவில் அல்லவா கலைஞர் ஒரு வசனகர்த்தாவாக பேனாவை பிடிக்க ஆரம்பித்தார் என்று அதற்கு முன்னாலே நின்று ஒரு 5-10 நிமிடங்கள் அவருடைய ஏர்லியர் லைஃப், ஆதிகாலத்து வாழ்க்கையை நினைவு கூர்ந்து அங்கிருந்து பிறகு ஏற்காடு புறப்பட்டு சென்றோம். பழைய பாடல்கள், பழைய சம்பவங்கள் இவைகளெல்லாம் பேசி வருகின்றன. இன்றைக்கு இந்த நண்பரின் மூலமாக பழைய வசனங்களையும் பழைய சிவாஜி கணேசனுடைய பர்ஃபார்மன்ஸையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வது என்ற ஆசையில் இன்றைக்கு இதை பேசியிருக்கிறேன். இன்று இந்த அளவில் இதை முடித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.